ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு. சங்கம் யுகத்தில் பிரம்மாவின் குழந்தைகளாகி நமக்கு என்ன கிடைத்துள்ளதோ அது 4 யுகங்களிலும் வேறு யாருக்கும் கிடைத்ததில்லை. அவர்கள் சத்தியுகத்தினுடைய தேவி தேவதைகளாக இருக்கலாம், விஸ்வ மகாராஜாவாக இருக்கலாம், அல்லது துவாபர யுகத்தின் ஏதாவது ஒரு சக்கரவர்த்தியாக கூட இருக்கலாம். அவர்களை விட நம் அனைவருக்கும் பல மடங்கு பிராப்திகள் கிடைத்துள்ளது. நாம் முழு நாளும் இந்த பிராப்திகளை நினைவு செய்தால் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டே இருப்போம். உள்மனம் பாடிக்கொண்டே இருக்கும், ஆஹா, என்னை போல் வேறு யாரும் கிடையாது, நான் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன், இன்னும் வேறென்ன இருக்கின்றது? தனது பிராப்திகளை சற்று யோசித்து பாருங்கள். தனது கடந்த காலத்தை ஒருமுறை நினைவு செய்து பாருங்கள். எவ்வளவு அழகான நாள் அது! நான் பிரபுவினுடைய வாசலை வந்தடைந்தேன். அப்பொழுது அவருடைய சத்திய ஞானம் எனக்கு கிடைத்தது. எப்போது அவரை சந்திப்பு செய்தீர்கள், அப்போது எனது வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது, மனம் ஆனந்தத்தில் திளைத்திருந்தது. ஆஹா, எனது ஜென்ம ஜென்ம ஆசை பூர்த்தி அடைந்து விட்டது. எனது ஜென்ம ஜென்ம பக்திக்கான பலன் கிடைத்து விட்டது. அநேக பிராப்திகள் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. சத்தியமான ஞானம் நமது ஜென்ம ஜென்ம புத்தியை வெளிப்படைய செய்தது. நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் வாசல் திறந்தது. அமைதிக்கான வழி கிடைத்தது. அன்பு வந்துவிட்டது. விசேஷமாக ஒரு தெய்வீக அனுபவங்கள் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பித்தது. ராஜயோக பயிற்சி செய்ய ஆரம்பித்தோம். பிரபுவை சந்தித்தோம். அவரிடமிருந்து வரதானங்கள், சக்திகள் கிடைக்க ஆரம்பித்தது. மிக அழகான ஒரு குடும்பம் கிடைத்தது. தேவகுலத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள் ஒன்று சேர ஆரம்பித்தார்கள். தூய்மையான உயர்வான அன்பு உருவாக ஆரம்பித்தது. எவ்வளவு பிராப்திகள் நமக்கு கிடைத்துவிட்டது! இழந்துவிட்ட சுயராஜ்யம் நமது வாசலுக்கு வந்துவிட்டது. லட்சியம் கிடைத்தது. இழந்த தனது சுயராஜ்யத்தை அடைவதற்கான நேரம் வந்துவிட்டது. பகவானுடைய வழிகாட்டுதலில் நாம் நடக்க ஆரம்பித்தோம். இவை அனைத்தும் இங்கு கிடைக்கக்கூடிய பிராப்திகள். ஆனால் அங்கு ஒவ்வொருவரும் அடையக்கூடிய பிராப்திகள் மேலும் அழகானதாக இருக்கும். அதை ஒவ்வொருவரும் யோக யுக்தாக இருக்கும் பொழுது அனுபவம் செய்கின்றனர். ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட அழகான அனுபவங்கள் ஏற்படுகின்றது? ஒரு சிலருக்கு பாபாவினுடைய விதவிதமான சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு துக்கத்திலிருந்து முக்தி கிடைக்கிறது. ஒரு சிலருடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கிறது. ஒரு சிலர் முன்பு பாபா வந்து நின்று கொண்டு, நான் உன் கூடவே இருக்கின்றேன், நீ கவலைப்படாதே என்று கூறுவது போன்ற அனுபவம் ஏற்படுகிறது. ஒரு சிலருடைய கவலைகள் முழு நாளும் நீங்கி விடுவது போன்ற அனுபவம் உருவாகிறது. சிறிது கம்பீரத்துடன் சங்கமிகத்தின் பிராப்திகளை ஒரு பார்வையிடுங்கள். பிராப்திகள் நினைவு சொரூபமாக ஆகிவிட வேண்டும். பிராப்தி அதிகமாக கிடைக்கும் பொழுது மனம் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டிருக்கும். கூடவே நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், எங்கு நம்பிக்கை இருக்கிறதோ அங்கு வெற்றி இருக்கும். நம்பிக்கை மனிதர்களை கவலையற்றவர்களாக ஆக்கிவிடுகிறது. நம்பிக்கை மனிதர்களுக்கு வெற்றியையும் கொடுக்கின்றது. ஒவ்வொன்றிலும் நம்பிக்கை வேண்டும். நீங்கள் மாணவர்களாக இருந்தால் பரீட்சையின் ரிசல்ட்டில் நம்பிக்கை வேண்டும். தன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் இந்த காரியத்தை செய்து முடித்து விடுவேன், எனக்கு இதில் வெற்றி கிடைத்துவிடும், பகவான் என்னுடைய துணைவன், எனது முன்னேற்றத்தினை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இதில் நம்பிக்கை மிக அதிகமாக அவசியமாகின்றது. நீங்கள் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அதில் எனக்கு எந்தளவு லாபம் கிடைத்தே தீரும், எனது தொழில் மிக நன்றாக நடக்கும் என்ற நம்பிக்கையை நமது வெற்றியை சரளமாக்கி விடுகின்றது. நம்பிக்கையின் வைப்ரேஷன் தான் நம்மை வெற்றியின் பக்கம் அழைத்து செல்கிறது. வெற்றி என்பது மாயா மீது, கோபத்தின் மீது, காம விகாரத்தின் மீதாக இருக்கலாம். நமது வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது. நான் வெற்றி ரத்தினம். இன்று முழு நாளும்
இந்த நினைவை கொண்டிருப்போமாக. நான் கல்ப கல்பத்திற்கான வெற்றியாளர் ஆத்மா. இந்த தடைகள் பிரச்சனைகளை 1000 முறை, 1,00,000 முறை, கோடி முறை கடந்து வந்துள்ளேன். இப்பொழுதும் நான் அதை கடந்து விடுவேன். இப்பொழுது நிமித்த மாத்திரத்தில் காலடி எடுத்து வைக்க வேண்டும். வெற்றி ஏற்படுவது நிச்சயிக்கப்பட்டுவிட்டது. பயிற்சி செய்வோம். நான் ஃபரிஷ்தா, தாமரை மலர் மீது வீற்றிருக்கின்றேன். நான் பவித்ரதாவின் ஃபரிஷ்தா. எனது அங்கத்திலிருந்து பவித்திர கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றது. முழு நாளும் சாப்பிட்டாலும், பருகினாலும், குளித்தாலும், துவைத்தாலும், கர்மங்கள் செய்தாலும் ஃபரிஷ்தா சொரூபத்தினுடைய பயிற்சி மூலம் நான் வெற்றி ரத்தினம் என்ற சுய பெருமையை நினைவு செய்வோம். ஓம் சாந்தி.